உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே மிக சிறப்பான வகையிலே திருநீலகண்டருடைய நாயனாருடைய கதையை கேட்டோம். திருநீலகண்ட நாயனார் அவருடைய மனைவியார் சிவபெருமானுடைய பாதார விந்தத்திலே அந்த பெரும்பேறு பெற்றதை நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே 63 நாயன்மார்களே ஒருவர் இயற்பகை நாயனார். இயற்கையான ஒரு விஷயத்தை புறம்பாக செய்கின்ற ஒரு ஆவல் கொண்ட வித்தியாசமான நாயனார். அவரை பற்றி பார்க்க போகிறோம். மத்தியிலே நம்முடைய கல்வி முறை 25 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்கள் படித்தார்கள், தமிழ் படித்தார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பும் படித்தார்கள், இன்றைக்கும் படிக்கிறார்கள். படிப்பில் நான் குறை சொல்லலை. படிக்கின்ற விதத்திலே கற்றுக் கொடுக்கின்ற அந்த கற்றுக் கொடுக்கின்ற அந்த பாடத்திலே அதை பற்றி நான் சொல்கிறேன். உதாரணமாக, நாமெல்லாம் படிக்கிற காலத்தில் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நன்னெறி, இப்படிப்பட்ட பாடங்கள் இப்பொழுதும் தமிழ் பாடத்தில் அது இருக்குது. ஆனால் அப்போது சொல்லி கொடுத்த மாதிரி அந்த அழுத்தமாக சொல்லி கொடுப்பது குறைந்திருக்கு. அதனால் இன்றைக்கி ஔவையாரை பற்றி ஒரு சில சிந்தனைகள். ஔவையார் பாடலில் எத்தனையோ நல்ல விதமான பாட்டு இருக்குது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம். இது 5ஆம் வகுப்பிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் பாருங்கள், இறைவனுடைய நமஸ்காரம் இதில் வருது. ஓதாமல், நமக்கே புரியும், தமிழில் தான் இருக்குது, இருந்தாலும் பாலிசாச சுருக்கமாக சொல்லிடுறேன். ஓதாமல் அப்படின்னா இறைவனை வணங்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இறைவன் தான் நமக்கு எல்லாமே. வள்ளுவர் கூட அதான் சொல்லியிருக்கார். எல்லா புலவர்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இறைவன் தான் முதல். அதனாலே இறைவனை வணங்காமல் இருக்க வேண்டாம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எத்தனையோ பேர்கிட்ட பழகிறோம். இந்த 5ஆவதுன்னா 10 வயசுக்குள்ளே உள்ள மாணவர்கள், மாணவிகள். இந்த மாணவர்களுக்குள்ளே சின்ன சின்ன குறையோடு இருக்கலாம், சின்ன வயசு தானே. ஆனாலும் ஔவையார் என்ன சொல்கிறாங்க? அடுத்த மாணவர்களை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், இல்லாததை சொல்ல வேண்டாம். ஆகவே ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். சின்ன பிஞ்சு வயசில் சொல்லி கொடுக்குற நல்ல விஷயம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மாதா என்றால் தாய். மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல வருவது மாதா. அந்த மாதாவை, அந்த தாயை மறக்க வேண்டாம். எப்போ வரைக்கும் மறக்க வேண்டாம்? தாம் வாழ்கின்ற காலம் வரைக்கும், அம்மா அப்பா வாழ்கின்ற காலம் வரைக்கும், தான் வாழ்கின்ற காலம் வரைக்கும் கூட மாதாவை மறக்க வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். 4வது, வஞ்சனைகை செல்வோரோடு இணங்க வேண்டாம். அபிராமி பட்டர் சொல்கிறார், ஓர் கபடு வாராத நட்பு. வஞ்சனைகள் பேசும் பொழுதே, பழகும் பொழுதே அந்த பையன் சரியில்லை, 10 வயசு தானே, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும்.
வஞ்சனை சுபாவம் சில மாணவர்கள்ட்ட இருக்கும். ஆகவே வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம். அதே அபிராமிப்பட்டர் சொல்கிறார், ஓர் கபடு வாராத நட்புண்டு. இது 5ஆம் வகுப்பில் சொல்கிற பாடம்தான். ஆனாலும் இந்த வார்த்தை நாம் முதிர்ச்சி அடைந்த பிறகு கூட இந்த கருத்து நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆழமான கருத்து, அழுத்தமான கருத்து. ஆகவே இப்படிப்பட்ட பாடங்கள்லாம் அந்த காலத்தில் அழுத்தமாக சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி ஆத்திச்சூடியிலே அறம் செய்ய விரும்பு, அதாவது தர்மம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், அதாவது கோபம் வரும், கொஞ்ச நேரம் கழித்து போயிடும். இப்படி அது வரிசையாக வருது. இந்த பாடத்தை ஒரு ஆசிரியர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அறம் செய்ய விரும்பு. சார் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது தப்பு சார். என்னப்பா சொல்கிறேன்? அறம் செய்ய விரும்புங்கிறது சரி சார், ஆனால் அறம் செய்ய இரும்பால் தான் முடியும். என்னடா சொல்கிறேன்? எங்கள் அப்பா ஒரு ஆசாரியார் சார், அறத்தை இரும்பால் தான் செய்வார் சார் அப்படின்னு வாத்தியாரை திருப்பி சொன்னார். இப்பொழுது நாம் கதைக்கு வருவோம். இயற்பகை நாயனார். இந்த இயற்பகை நாயனாருங்க பொருளை பற்றி ஏற்கனவே அடியேன் சொல்லியிருக்கேன். காவேரி புகும்பட்டினம், பூம்புகார் நாம் சொல்லுவோம். இந்த காவேரி பூம்பட்டினமானது இந்த அனுபாலை சோழன் காலத்திலே அதற்கு பிறகெல்லாம் ரொம்ப சிறப்பாக சோழமண்டலம் சிறப்பாக அந்த காவேரி எல்லாம் பாய்ந்து இந்த நீர்வளம் நிலம் வளம் மிக்க அப்படி சொல்லுவாங்க. அந்த பயிர்களெல்லாம் வேண்டுவருக்கு வேண்டுவென நன்றாக பலவிதமான பயிர்கள் செழிப்பான ஒரு ஊர் என்று சொன்னால் அது பூம்புகார். பூம்புகாரை பற்றி நிறைய விஷயம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிறப்பானது ஒரு ஊர் பூம்புகார். அந்த பூம்புகாரில் வணிகர் குலத்திலே இயற்பகை அப்படிங்கிற பேர் கொண்ட ஒருவர். அவர் என்னன்னா பெரிய வணிகராக இருக்கப்பட்டவர். பல்வேறு வகையிலே வாணிபம் பெருகியது. வாணிகம் பெரிய செல்வந்தரா இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் என்ன செய்வார்னா, அதான் இயற்பகை நாயனார். சிவபெருமான் மீது அபரிவிதமான பக்தி, சிவனடியார்கள் மீது அபரிவிதமான பக்தி. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு கொள்கையை வச்சிருந்தார். சிவனடியார் யார் எதை கேட்டாலும் கொடுப்பது. சாதாரணமாக அன்னதானம் பண்ணுவாங்க, வஸ்திரதானம் பண்ணுவாங்க, எத்தனையோ தானங்கள் இருக்குது. அவர் கர்ண பரம்பரை போல யார் எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்படி ஒரு நிலையிலே கணவன் மனைவி இருவருமே வாழ்ந்து வந்தார்கள். மிக அழகான குடும்பம், அம்சமான குடும்பம். மகாலட்சுமி போன்ற அதற்கு மேலான மனைவி, அருந்ததி போன்ற கற்புக்கரசி. அப்படிப்பட்ட நிலையிலே இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்து, அதே போன்று எந்த சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுக்கின்ற அந்த பாங்கோடு வாழ்ந்து வந்தார். இதான் இயற்பகைன்னு சொல்கிறது. மாடு வேணும், சரி எடுத்துகிட்டு போ, அப்படி எதை கேட்டாலும் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு வசதியும் இருந்தது. ஆகையினாலே இதெல்லாம் மன உறுதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போது சிவபெருமான் இதை பார்த்தார். இவருடைய அந்த உறுதியான ஒரு நிலையை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினார். அதே போன்று அந்த சிவனடியார் அந்த வணிகர் தெருவுக்கு வந்தார். அந்த வணிகர் தெருவுக்கு வரும்பொழுது ஒரு சிவனடியாராக மட்டுமல்லாமல் ஒரு காமுகனாக வந்தார். காமத்தின் மீது இச்சை கொண்டவராக வந்தார்.
தோற்றத்திலே சிவனடியார். சிவபெருமான் தான் அந்த வேஷத்தில் வர்றார் இயற்புகை நாயனாருக்காக. வந்த உடனே வாங்க சாமி, இயற்புகை நாயனார் வீட்டில் வந்தார். வாங்க சாமி, உட்காருங்க சாமின்னு சொல்லிவிட்டு பணிவிடையெல்லாம் பண்ணுறார். அது மட்டுமல்ல, வர்ற சிவனடியார்களுக்கு பாத பூஜை பண்ணுவார். பாத பூஜை பண்ணிவிட்டு ஆசனத்திலே அமர வைப்பார். சிறப்பான ஆசனத்திலே அமர வைத்து அதற்கு பிறகு என்ன வேண்டும் சுவாமின்னு கேட்பார். இது அவருடைய பழக்கம். ஆகையினாலே இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த காமமோகனாக வந்த சிவபெருமான் வேதியர் வந்தார். அவருக்கும் வாங்க சாமி, உட்காருங்க சாமின்னு சொல்லி பணிவிடையெல்லாம் செஞ்சார் இயற்புகை நாயனார். அப்போது, என்ன சாமி உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இல்லைப்பா, நான் கேட்குறேன், உன்னால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னா சொல்லு, நான் கேட்குறேன். அவர் ஒரு இதை வச்சுருந்தார், ஒரு நியதி. யாராவது சிவனடியார் வந்து கேட்கின்ற பொருள் தம்மிடம் இருந்தால் கொடுக்கிறேன், இல்லாத பொருள் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலை. அவர் சொன்னார், அந்த அடியார் சொன்னார், இயற்புகை நாயனார், நீங்கள் கேட்கின்ற பொருள் என்னிடத்திலே இருந்தால் நான் கொடுக்குறேன்னார். உன்னுடைய அழகான மனைவியை என்னுடன் அனுப்ப வேண்டும். இந்த வார்த்தை சிவபெருமான் இப்படியெல்லாம் கேட்குறாருன்னு கூட தோணும். ஆனால் அந்த 63 நாயன்மார்களில் ஒவ்வொரு அடியார்களுக்கு ஒவ்வொரு விதமான சோதனை. அந்த சோதனை கொடுத்து அவர்களை சாதிக்க வைத்து அதற்கு பிறகு ஆட்கொள்ளுவது. அந்த அடிப்படையில் தான் காமுகனாக வந்திருக்கின்ற அடியார் சிவபெருமான் அடியாராக, உன்னுடைய மனைவியை என்னோடு அனுப்ப வேண்டும். அப்படியா? ஒன்றும் அவர் யோசனை பண்ணல. ஆஹா, இப்படி ஒரு கேட்டார், தகாத ஒரு வார்த்தையை கேட்டுட்டாருன்னு அவர் யோசனை பண்ணல. உடனே வீட்டுக்குள்ளே போனார். தான் மனைவி உள்ளே இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே தலைவாரி அழகாக பூச்சூடி அம்சமாக அழகாக வஸ்திரம் கட்டிகிட்டு இருந்தாங்க, புடவை கட்டிட்டு. இவர் போகிறார். இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன் நான். அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? எங்கே இந்த வேண்டாத வேலை உங்களுக்கு? ஏதோ கொடுக்குறீங்க, அதெல்லாம் சரி, தர்மம் பண்ணுறீங்க, நானும் உங்கள்கிட்ட உதவி பண்ணுறேன். கற்புக்கரசியான அந்த பெண்மணி உலக வழக்கத்தில் இருக்கிறபடி அந்த அம்மா, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் கேட்குறாங்க. அது உரிய விஷயந்தானே. நான் உன்னை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன். அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் கட்டளை தான் எனக்கு, உங்களை மீறி யாரும் கிடையாது. சிவபெருமானுடைய திருவாக்கு, சிவபெருமானுடைய ஒரு முறை அல்லது என்னுடைய விதி அப்படி இருக்குன்னு சொன்னால் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வார்த்தையை நான் உங்கள் கிட்டே நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் அந்த அம்மா. அதே நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு அபரீதமான ஒரு தெய்வ பக்தி இருக்குது. அந்த தெய்வ பக்தியினாலே ஏதோ ஒரு சிந்தனை, தவறாக நடக்காது, நீ துணிந்து செல்லுன்ற ஒரு நிலை. அந்த நிலையில் அந்த அம்மா துணிந்து வந்தாங்க. உடனே வெளியே வந்தாங்க. சரின்னு அங்கே அழைச்சிட்டு போகணும்னு போகிறார். அப்போது அங்கே வந்த சிவபெருமான் சொல்கிறாரு, சரிப்பா, நான் அழைச்சிட்டு போகிறேன், ஆனால் இந்த ஊர் எல்லை வரைக்கும் நீ அழைச்சிட்டு வரணும். என்ன, உன்னுடைய உற்றார்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா சாமி, நான் முதல்ல இதை செஞ்சுருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க, சரி சந்தோஷம்னு வீட்டுக்குள்ளே போகிறார். ஒரு அங்கேயே கட்டிக்கிறார். அது மட்டும் இல்லை, அரண்ணான் கயிறு, இந்த கோவணம்னு சொல்லுவாங்க, அந்த கோவண உடையோடு வந்த அந்த சுவாமி வேதியர். அதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு அணிகலன் எல்லாம்
ஆடையெல்லாம் கட்டிக்கிட்டு மறுபடியும் காட்சி அளித்தார். இந்த இயற்பகை நாயனார் உள்ளே போனார். ஒரு பெரிய ஒரு வாள் எடுத்தார். அவரும் அழகாக ஆடையெல்லாம் அணிந்துக்கிட்டார். அங்கியெல்லாம் அணிந்து சென்று ஒரு போர் வீரனர் போல போகிறார். முன்னாடி அந்த அம்மா போகிறாங்க. அதுக்கடுத்து சிவனடியார் போகிறார். அந்த காமுகன் கொண்ட சிவனடியார். இவர் பின்னாடி போர் வீரர் மாதிரி போகிறார். போகிற நேரத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த செய்தி ஊருக்கு தெரிஞ்சிருச்சு, உறவினர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. முன்னாடி போகிறார், முன்னாடி ஒரு 10 பேர், பின்னாடி ஒரு 10 பேர். அப்படியே எப்படி நீங்கள் செல்றான், உங்களுக்காவது என்ன புரியுதோ புரியல நீங்கள் அனுப்புகிறீங்க, எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த பெண்ணுடைய தாய் வீட்டார் உறவினர்கள் சொல்கிறாங்க, ஊர் மக்களும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு எச்சரிக்கை பண்ணுறார். நான் செய்கின்ற சேவை என்னுடைய விருப்பத்துக்கானது, சிவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த பந்தம், ஆகையினாலே யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறார், எச்சரிக்கிறார். இந்த எச்சரித்த மாத்திரத்திலே வாளை எடுத்து வீச ஆரம்பிக்கிறார். சில பேர் போயிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யார் யார் இடைஞ்சலாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் தாக்க ஆரம்பித்தார். சில பேர் மாண்டு விட்டார்கள். ஆகவே எதிர்த்தவர்கள் அனைவரையும் கண்ட துண்டமாக வெட்டினார். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. 3 பேரும் திருச்செங்காடு என்ற ஸ்தலத்திலே அது வரைக்கும் விட்டார். என்ன ஊரை தாண்டி காடு, காடை தாண்டி திருச்செங்காடு ஸ்தலம். அந்த திருச்செங்காடு என்கின்ற அந்த ஸ்தலத்தினுடைய எல்லை வந்தவுடனே நீங்கள் இப்போ போங்கன்னு சொல்லிட்டு அவர் வர்றார். இயற்பகை நாயர் திரும்பி அதே கம்பீரத்தோடு வர்றார். திரும்பி கூட பார்க்கல. இதை உணர்ந்தார் சிவபெருமான். ஆஹா, பொய்யே இல்லாதவர். கொஞ்சமும் கூட இப்படி செய்கிறோமே, இப்படி கேட்டார்னு ஒரு வார்த்தை எனக்கும் சொல்லலை. அவருடைய உறுதிப்பாடு, சிவனடியாருக்கு எதை வேணாலும் செய்யலான்னாலும் இந்த மாதிரி விஷயத்தையும் செய்ய துணிகிறார் என்று மிக சிறப்பான வகையில் அவர் திரும்பி போகிறார். அந்த கோயிலை தாண்டி அவருடைய ஊருக்கு திரும்பி போகிறார். அந்த ஸ்தலத்திலேருந்து இயற்பகை நாயனாரே ஓலம், இயற்பகை நாயனாரே ஓலம், ஓலல் என்ற அபயம், அப்படி ஒரு குரல் கேட்குது. என்ன அபயம், ஏதோ மறுபடியும் ஏதோ பண்ண வந்துட்டாங்களா உறவுக்காரங்கன்னு கூட நினச்சிட்டு திரும்பி பார்க்குறார். ஓடி வர்றார். திரும்பி பார்த்து ஓடி வந்தால் அந்த வேதியரை காணும், காமுகரை காணும். மனைவி மட்டும் நிற்கிறாங்க. மனைவி மட்டும் நின்ன மாத்திரத்தில் அப்படி பார்க்கும் பொழுது உமாதேவியரோடு ரிஷப வாகனத்திலே காட்சியளிக்கிறார் சிவபெருமான். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நாயன்மார் அவர் அந்த சேவையெல்லாம் மறந்துவிட்டு மெய் மருந்து சிவபெருமானை வணங்குகிறார். அந்த ஆனந்த தாண்டவனை, தில்லை கூத்தனை, நடராஜ பெருமானுடைய அந்த பாதார விந்தத்திலே அவர் அடைக்கலமாகிறார், ஆனந்தம் அடைகிறார், திருக்கைலாயம் அடைகிறார். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவிலே முடிக்கின்றேன். பெரிய கதை இருந்தாலும் சுருக்கமாக தான் சொல்ல முடியுது. இந்த அளவிலே முடிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.